பசுமையான மரங்களும் அருவிகளும் பறவைகளும் பலவிதமான விலங்குகளும் வாழுற காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல எல்லா உயிரினமும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மான் ஒண்ணு தன்னோட குட்டியோட புற்களை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ கொஞ்ச தூரத்துல பெண் சிங்கம் ஒண்ணு தன்னோட குட்டிகளோட வேட்டையாடிய உணவை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இத பார்த்த மான், நாம இங்க புல் மேய வேணாம், வா தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு தன்னோட குட்டியை கூட்டிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச்சு. ஒரு பெரிய வரி குதிரைய வேட்டையாடி வயிறு ரொம்ப சாப்பிட்ட பெண் சிங்கத்துக்கு தூக்கம் வந்து அப்படியே தூங்கிடுச்சு. ஆனா 2 குட்டி சிங்கங்களும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குட்டி சிங்கம் மட்டும் தண்ணி குடிக்க போச்சு. பக்கத்துல மானும் தண்ணி குடிச்சிட்டு குட்டியோட மறுபடியும் பொற்களை மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போ தண்ணி குடிச்சிட்டு இருந்த குட்டி சிங்கம் கால் தவறி அந்த குளத்துல விழுந்துடுச்சு. இத பார்த்த மானு காப்பாத்த சொல்லி கூச்சலிட்டது. உடனே இன்னொரு குட்டி சிங்கம் இத பார்த்துட்டு ஓடி போய் அம்மா சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. பயந்து போய் உடனே ஓடி வந்த பெண் சிங்கம் தண்ணியில இறங்கி குட்டி சிங்கத்தை காப்பாத்தி கரைக்கு எடுத்துட்டு வந்துச்சு. அப்போ குட்டி சிங்கம், அம்மா, மான் குரல் கொடுத்ததால நான் ஓடி வந்து உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட பெண் சிங்கம் கண்ணீரோட மானுக்கு நன்றி சொல்லுச்சு. பிறகு 3 சிங்கங்களும் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதே போல மான் தன்னோட குட்டியோட புற்களை மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போ பக்கத்து காட்டுல இருந்து வந்த பொல்லாத நரி ஒண்ணு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துச்சு. ஆஹா, 2 மான் இருக்கே, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான்னு சொல்லிட்டு மானை கடிக்கிறதுக்காக பாய்ந்து ஓடி வந்துச்சு. பதறி போன மான் ஓட நரியும் விடாம துரத்துச்சு. அப்போ இத பார்த்த பெண் சிங்கம் பாய்ஞ்சு அந்த நரிய அடிச்சு கொன்னுடுச்சு. உடனே அம்மா மான் பெண் சிங்கத்துக்கிட்ட வந்து என்னையும் என்னோட குட்டியையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுச்சு. அதுக்கு பெண் சிங்கமோ, நீ செஞ்ச உதவிக்கு பிரதிபலனா நான் என்னால முடிஞ்ச இந்த உதவியை செஞ்சேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பிடுச்சு. இந்த கதையிலிருந்து ஒருத்தருக்கு பிரதிபலன் பார்க்காம நாம உதவி செஞ்சோம்னா நமக்கு கஷ்டமான நேரத்துல யாராவது உதவி செய்வாங்கன்றது தான். மீண்டும் அடுத்த கதையில நாம சந்திக்கலாம்.